Hi guys, welcome to YH Praveen Vlogs. இன்னைக்கு ஒரு புது வீடியோ அவங்க முன்னாடி வந்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம எடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒரே பேட்டர்னான வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மாற்றி பிடிக்கலாம்னு சொல்லி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், ஹியர் வி ஆர் இன் ஷார்ஜா கிளாசிக் கார் மியூசியம். ஸோ ஒரு விண்டேஜ் கார் லவர்ஸுக்கு இது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்டே டியூன், வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது, கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே ஷூட் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வருவோம். ஜென்ரலாக இந்த மியூசியத்துக்கு உள்ளாடி ஒரு 4 ஸ்டேஜஸாக இந்த மியூசியத்தை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷனோட கார்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காருக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன நேம் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அந்த டிஸ்பிளேயில் அந்த கார் எந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ணது, அந்த காரை பற்றின ஃபேக்ட், எந்த மாதிரியான இன்ஜின்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஃபேக்ட் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அந்த 20th century ஏர்லியஸ்ட் 20th century உள்ள கார்ஸ் எல்லாம் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் கார்னு சொன்னால் அது இந்த கார் தான். ஐ வில் ஷோ யூ நவ். ஸோ இந்த கார் தான் இந்த மியூசியத்தில் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் கார். ஸோ இந்த காரோட மேனுஃபேக்சரிங் வந்து 1915 to 1916 USA டோட்ஜ் பிரதர்ஸ் மாடல் 35 டோரிங். அதாவது நாங்கள்லாம் அப்போவே அப்படிங்கிற மாதிரி World War II டைம்லேயே இந்த காரை வச்சு விளசிருக்காங்க. செம்ம. அந்த சினிமாஸ்லாம் பார்த்துருப்போம், இந்த பழைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரிப்பட்ட கார்ஸ் எல்லாம். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் 1915லேருந்து 1939 வரைக்கும் உள்ள கார்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த பழைய ஹாலிவுட் மூவியில் பார்க்குற அந்த எல்லா கார்ஸையும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஈவன் 90s அந்த ஏர்லியஸ்ட் 20th century அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து தான் தொடக்கமே. ஸோ அடுத்தடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம், அங்கே எந்த மாதிரியான கார்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1915 to 1939 early autumn. ஒவ்வொரு செக்மெண்ட் பை செக்மெண்ட் அந்த கார்ஸோட எவல்யூஷனை பார்க்கும்போதே தெரியுது. ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் அந்த கார் அவங்க எவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட என்ஜின் வைஸ், அதோட டிசைன் வைஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து அவ்வளோத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு எவ்வளோ காம்படிஷன் அப்போவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு காம்படிஷன் தான் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு திங்ஸையும் கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலாக எங்கே போனாலும் மாஸ்க்கை ஹேண்டில் பண்ண தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. எனிவே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஓவராலாக ஒரு 4 செக்மெண்ட்டாக வந்து இந்த மியூசியத்தை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வந்து 1919லேருந்து 1939 செக்மெண்ட் வரைக்கும். தென் செகண்ட் 1940 to 1960 செக்மெண்ட் வரைக்கும். தென் 60 to 89. தென் ஆல்மோஸ்ட் 1990 அந்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் 20th centuryல இருக்கக்கூடிய முக்கியமான கார் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே வச்சிருக்காங்க. ஸோ ஓல்டஸ்ட் கார் இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடியது வந்து 1915ல் உள்ள டோட்ஜ் பிரதர்ஸோட கார் தான். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத காரெல்லாம் இங்கே இருக்கு.
ஓவராலாக ஒரு இந்த இடத்துல மோர் தென் 100க்கு மேலே விண்டேஜஸ் கார்ஸ் இங்கே இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸோ இந்த இடத்துல வந்ததுலேருந்து அந்த எவல்யூஷன் ஆஃப் கார், அந்த எவல்யூஷன் ஆஃப் லக்ஸரி கார்ஸ் இது எல்லாமே பார்க்க முடிஞ்சது. இதில் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட், மெர்சடிஸ் பென்ஸ், தென் செவர்லெட், ரோல்ஸ் ராய்ஸ், ஏதோ வேறு லெவலில் இருக்குது. அந்த நம்ம சினிமாவில் பார்த்த அந்த நம்ம ஹீரோஸ் வந்து ஜேம்ஸ் பாண்ட், அந்த ஹாலிவுட்டில் பார்த்த எல்லா காசையுமே இங்கே பார்க்க முடிஞ்சது. 2-3 விண்டேஜ் பைக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் நம்ம புல்லட் இல்லை. ஒன்று வந்து இந்தியன் ஸ்கவுட் மோட்டர் சைக்கிள், தென் அனதர் ஒன் கிளாசிக் ஷார்ஜா. நம்ம பக்கத்தில் பைக் ஓட்டிகிட்ட பக்கத்தில் உட்காந்து போவாங்கல்ல, அந்த பைக்கு. Ford. Wow, வேற லெவல் கலெக்ஷன்ஸ். நான் ஸ்டன் ஆகி தான் நிற்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. லார்ஜ் வெஹிக்கிள் அண்ட் EI மோட்டரிங். அட்லாஸ்ட் அவ்வளோதான் வீடியோ. அந்த பில்டிங்ஸு, நேச்சர், ரிவர், லேக்கு, இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுட்டு ஒரு க்ளோஸ் அட்மாஸ்ஃபியரில் வீடியோ போடுறது நல்லா தான் இருக்குது. ஸோ அகேன் நீங்கள் பேக்கில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கார்ஸுமே வந்து ஒரு ரேர் கலெக்ஷன் தான். நம்ம நண்பன் வந்த நேரத்தில் இருந்தே தம்புநெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. கேட்போம், என்ன நண்பா எப்படி இருக்கு இடம், பிடிச்சிருந்தான் அவனுக்கு? வேற லெவல் கேட்டியா? இல்லை, இதே மாதிரி கார் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ரெண்டு கார் எடுத்துகிட்டு போனாலும் ஊரில் கண்டிப்பாக தூக்கிட்டு போகலான்னு நான் பிளான் பண்ணுறேன். எந்த காரை தூக்கலாம்னு தான் தெரியல. எல்லாத்தையும் தூக்கணும் மாதிரி இருக்கு. தூக்கணும்னா 100 காரையும் தூக்கணும், அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரேர் கலெக்ஷன் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு காரையும் தனித்தனியாக ஒவ்வொரு காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டால் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour 2 hours பத்தாது. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒரு vlogging போர் அடிக்காமல் வீடியோ தரதுக்காக பேசிக்காக அந்த காரோட மாடல்ஸையும் காரோட ஃபுட்டேஜை மட்டும் காட்டிட்டு பேசிக்காக உள்ளதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன் ஜென்ரல் அதான் இப்போது
ஃபஸ்ட் இந்த மியூசியத்தை பற்றி சொல்லிடுறேன். ஸோ இந்த மியூசியம் நான் வந்து எப்படின்னு சொன்னால் ஓவரால் அந்த விண்டேஜ் காரோட கலெக்ஷன்ஸ் ஒரு 100க்கு மேலே ஒரு கார்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு கார்லேயுமே டீட்டெயில்டாக டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த காரோட நேம், அந்த கார் எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணது, எந்த கண்ட்ரி அண்ட் எந்த கம்பெனி அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. ஸோ ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காரை மட்டும் டிஸ்பிளே வைக்காமல் அதோட ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. ஸோ ஓவரால் இங்கே வந்தீங்கன்னா ஸோ அந்த விண்டேஜ் காரோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், அந்த காரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விண்டேஜ் கார் லவர்ஸுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஒரு மோர் தென் 100+ கார்ஸ். ஸோ நம்ம இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்க்குற எல்லா டைப் கார்ஸுமே இங்கே இருந்துச்சு. ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. ஒரு நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸ்லேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் தரதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ நாங்கள் சூஸ் பண்ணோம், இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.